ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசை மகள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாருக்கும் பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் ராஜஸ்தான் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி பானிபூரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பானிபூரி ரசம் செய்கிறதுக்கு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. அடுத்து பானிபூரி மசாலாவுக்கு ஒரு 150 கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு வைங்க. அடுத்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட 2 பச்சை மிளகா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். காரத்துக்காக புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ராஜஸ்தானில் வாங்கினது. கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சியில் கிடைக்கும். நாம் அமேசான்லேயே வாங்கிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நான் தரேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரசம் தயார். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதே மாதிரி கொண்டக்கடலையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அடுத்து வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, அது கூட நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், நமக்கு பானிபூரி மசாலா தயாராகிடுச்சு. அடுத்து பானிபூரி ரசமும் ரெடியாக இருக்குது. அவங்க ராஜஸ்தானுங்கிறதுனால அங்கேயே எல்லாம் வாங்கிட்டாங்க. இது மாதிரி இருக்கும்போது நாம் எண்ணெயை காய வச்சு உடனே பொரிச்செடுத்தால் போதும். ரொம்ப சூப்பராக பூரி தயாராகிடும். உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கலைன்னா அமேசானில் நிறைய கிடைக்கிது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டா சூப்பராக பூரியும் தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பானிபூரி மசாலா, பானிபூரி ரசம் தயாராகிடுச்சு. இப்போ இதை எப்படி பசங்க சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பூரியை உடைச்சிட்டு அதில் இந்த மசாலாவை வச்சுட்டு இந்த ரசத்தையும் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு ருசித்து சாப்பிட்றான்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்காக சொல்லி கொடுத்தது இவங்க தான். கண்டிப்பாக இந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். எங்கள் பையன் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து வீட்டில் வச்சுருந்த பட்டாணி குருமாவை அந்த பானிபூரிக்குள்ளே போட்டு அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கும் கொடுத்தான். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கூட செய்யலாம். இது மாதிரியும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.